இந்த ஆண் தேனீக்களை கூட்டிலிருந்து வேலைக்கார தேனீக்கள் வெளியே இழுத்து கொண்டு வந்து கொல்லக்கூடிய நிகழ்வு வந்து எல்லா கூடுகளிலுமே வந்து நடக்குமா? வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து உயிரினங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா மனித இனம் வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம். என்னது, ஒரு சின்ன பூச்சி வந்து மனித இனத்தோட பாதுகாப்புக்கு காரணமா இருக்குதா? கேட்கவே வேடிக்கை இருக்குல்ல, ஆனா அதுதான் உண்மை. இந்த பூச்சி மட்டும் இந்த பூமியில இல்லை அப்படின்னு சொன்னா, அல்லது அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த 100 வருடங்களுக்குள்ளாடி இந்த உலகத்துல இருந்து மனித குலம் வந்து அழிந்து போறதை யாராலையுமே வந்து தடுக்க முடியாது. இந்த சின்ன பூச்சியை பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்ம வலியொலியை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து தட்டி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளாடி போலாம். சின்ன பூச்சி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான பூச்சிகள் வந்து இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் மனிதனோடையும் சுற்றுச்சூழலோடையும் மிக ஒன்றி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சின்ன பூச்சி தான் வந்து தேனீக்கள். தேனீக்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சில பேருக்கு வந்து பயம் வரும். இதை பிடிச்சா இதோட கொடுக்கால வந்து கொட்டிரும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து தேனீக்களா தேன் அப்படிங்கிற ஞாபகம் தான் வந்து வரும். தேன், ஹனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிடிக்காத ஆட்களை வந்து கிடையாது. அப்படிப்பட்ட சுவையான தேனையும் நமக்கு தந்து நம்மளை வந்து இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தேனீக்களோட வரலாறு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு. அப்படி தொடக்கத்திலிருந்தே இதோட வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த தேனீக்கள் வந்து ஏறத்தாழ 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்தே இந்த தேனீக்கள் இங்க இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். காரணம், சமீபத்தில் நம்மளோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடான மியான்மர்ல ஒரு ஆராய்ச்சியின் போது ஒரு தேனீக்களோட படிவத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த படிவத்தை வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்க தெரிஞ்சது, இது ஏறத்தாழ 100 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த தேனீக்கள் இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அதிலேயும் குறிப்பாக இந்த தேனீக்கள் வந்து இந்த மியான்மர்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால தேனீக்களோட தாயகம் அப்படின்னு சொல்லிட்டு மியான்மரையை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து தேனீக்களோட வரலாறுகள் வந்து இன்னும் பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது தேனீக்களோட கூட்டுக்குள்ளாடி மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து நடந்துட்டு இருக்கு. தேனீக்களோட கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேனீக்களோட வாயிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான மெழுகுகளை கொண்டுதான் வந்து இந்த தேனீக்களோட கூடுகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு உள்ளாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 விதமான தேனீக்கள் வந்து இந்த கூடுகளில் வந்து வசிக்கும். வேலைக்கார தேனீக்கள், ஆண் தேனீக்கள், இன்னொன்று ராணி தேனி. இப்படி 3 விதமான தேனீக்கள் வந்து இந்த கூட்டில் வந்து வசிக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வேலைக்கார தேனீக்களும் ராணி தேனி இது இரண்டுமே அந்த வந்து பெண் தேனீக்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் தேனீக்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு கூட்டில் இருக்கக்கூடியதில் வேலைக்கார தேனீக்கள் வந்து பெண் தேனீக்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ராணி தேனி வந்து பெண் தேனாக இருக்கும். இதை தவிர ஆண் தேனீக்கள் மட்டும்தான் வந்து அந்த கூட்டில் வந்து வசிக்கும். ஆனால் வினோதமான ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆண் தேனீக்கள் வந்து கொட்டுறதுக்கு வந்து கொடுக்கு கிடையாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆண் தேனீக்கள் வந்து கூட்டிலே தான் வந்து வசிக்கும். உணவு தேட போறது வந்து கிடையாது. இதோட ஒரே வேலை இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண் தேனீக்களுக்கு வந்து அந்த கூட்டில் எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வேலைக்கார தேனீக்கள் வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து ஒவ்வொரு கூட்டிலையுமே வந்து இருக்கும். இந்த வேலைக்கார தேனீக்கள் தான் வந்து வெளியில போய் வந்து தேனை சேகரித்து வந்து கொண்டு வந்து அந்த கூட்டில் வந்து அதுகளோட சொந்த தேவைக்காக தான் வந்து அந்த தேன்களை எல்லாமே வந்து சேமித்து வச்சு கொண்டு இருக்கு. இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே வந்து லட்சக்கணக்கில் முட்டைகள் இட்டு உருவாக்குறது வந்து அந்த கூட்டில் இருக்கக்கூடிய ராணி தேனி. ஒரு கூட்டில் வந்து ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் வந்து வசிக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கூட்டுக்கு வந்து ஒரு தலைவர் தான் இருக்கணும், ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு ராஜா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த கூட வந்து அழகாக வந்து வழிநடத்தி கொண்டு போறதுக்காக வந்து ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் வந்து ஒரு கூட்டில் வந்து வச்சிருப்பாங்க. பல ராணி தேனீக்கள் இருந்து அப்படின்னு சொன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாம பல விதமாக அந்த கூடுகள் வந்து செயல்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ராணி தேனிக்கு கீழே தான் வந்து அந்த கூடு மொத்தமே வந்து இயங்கி கொண்டிருக்கும். இந்த ராணி தேனியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கூட்டில் வந்து முட்டை இடுவது, அது மட்டும் இல்லாம வேலைக்கார தேனீக்களை வழி நடத்துவது, இது இரண்டும் தான் வந்து ஒரு ராணி தேனியோட வேலையாக வந்து இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு ராணி தேனியை வந்து எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ராணி தேனிக்கு வந்து வயதாகி ஒரு கட்டத்தில் செயல்பட முடியாத தருணத்துல அங்க இருக்கக்கூடிய வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சமீபத்தில் இடப்பட்ட ஒரு சில முட்டைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை பத்திரமாக பாதுகாத்து அதை லார்வா பருவம் ஆன உடனேயே தங்களோட சொந்த உடலில் இருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான ஜெல் போன்ற சத்து மிகுந்த ஒரு பொருளை வந்து இந்த லார்வாக்களுக்கு எல்லாமே வந்து உண்ண கொடுக்குது. இந்த சத்தான உணவை எல்லாமே உண்ட லார்வாக்கள் வந்து மிக பெரியதாக, அதுவும் வேலைக்கார தேனியை விட சற்று பெரிய
தாவாக வந்து வளருது, அந்த ராணி தேனியாக வந்து உருவெடுக்குது. இதுல முதல்ல பொரித்து வெளியேறக்கூடிய ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே அங்க வயதான நிலையில் இருக்கக்கூடிய ராணி தேனியை வந்து கொலை பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இதுக்கு அப்புறமா உருவாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ராணி தேனிகள் எல்லாத்தையுமே வந்து அழித்து விடும். அந்த லார்வாக்களையும் வந்து அழித்து விட்டு முழுமையாக அந்த கூட்டை வந்து தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்துடும். இந்த ராணி தேனி ஒன்றை தவிர மற்றபடி இடப்பட்ட எல்லா முட்டைகளுமே வந்து வேலைக்கார தேனீக்களாக வந்து உருவெடுத்து வேலைக்கார தேனீக்களாக வந்து செயல்படவும் வந்து தொடங்கும். இந்த தேனீக்களின் கூட்டை பொறுத்த வரைக்குமே லார்வா பருவத்திலிருந்து ஒரு ராணி தேனி உருவாகிறதுக்கு வந்து 16 நாட்களை வந்து எடுத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் தேனி உருவாகிறதுக்கு வந்து 24 நாட்களும் வேலைக்கார தேனீக்கள் வந்து உருவாவதற்கு 21 நாட்களும் வந்து எடுத்துக்கொள்ளுமா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கூடுகளில் இருக்கக்கூடிய தேனீக்களின் அளவை பொறுத்தும் எண்ணிக்கையை பொறுத்தும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருடத்துல ஏறத்தாழ 2 லட்சம் முட்டைகள் வரைக்குமே வந்து ஒவ்வொரு தேனீக்களும் வந்து இடுமா. ஆனா இந்த தேனீக்களோட கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆண் தேனீக்களுக்கு ஏற்படக்கூடிய இக்கட்டான ஒரு நிலைமை. இந்த ஆண் தேனீக்களை பாத்தீங்கன்னு சொன்னா இது வெளியே பறக்கிறதோ அல்லது தேன்களை வந்து சேகரிக்கவோ எங்கேயுமே போகாத காரணத்தினாலேயும் இதுல முக்கியமாக கொடுக்கு இல்லாத காரணத்தினாலேயும் இந்த ஆண் தேனீக்களை வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்களாம். வேலைக்கார தேனீக்களா இருந்தாலும் சரி ராணி தேனீக்களா இருந்தாலும் சரி யாருமே வந்து மதிக்க மாட்டாங்களாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா இந்த தேனீக்களை வந்து மழை காலங்கள்ல தேன் பற்றாக்குறை ஏற்பட்டு அப்படின்னு சொன்னா இந்த ஆண் தேனீக்களை கூட்டிலிருந்து வேலைக்கார தேனீக்கள் வெளியே இழுத்து கொண்டு வந்து கொல்லக்கூடிய நிகழ்வு வந்து எல்லா கூடுகளிலுமே வந்து நடக்குமா. கேட்பதற்கு வினோதமாக ஒரு விடயமாக இருந்தாலும் உண்மையிலே ஆண் தேனீக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விடயம் வந்து அதோட வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வந்து நடக்கணும். இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்துதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதிலிருந்து ஒரு பாகங்களாக இந்த தேனீக்கள் பிரிந்து சைவங்களாக மாறி தேனை உண்டு உயிர் வாழக்கூடிய நிலைமைக்கு வந்து இந்த தேனீக்கள் எல்லாமே வந்து பரிணாம வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த தேனீக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உலகம் முழுவதும் வந்து ஏறத்தாழ 20,000 வகைகள் வந்து இருக்குதான். அதுலயும் குறிப்பாக இந்தியாவில வந்து 5 வகையான தேனீக்கள் வந்து இருக்குதான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மலை தேனி, இந்தியன் தேனி, கொம்பு தேனி, இத்தாலியன் தேனி, கொசு தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 வகையான தேனீக்கள் வந்து பரவலாக நம்ம இந்தியாவில வந்து இருக்குதான். இதுல இந்தியன் தேனியை தவிர மற்ற எல்லா தேனீக்களுமே பாத்தீங்கன்னு சொன்னா காடுகளிலும் மரங்களிலும் வந்து தங்களோட கூடுகளை கட்டி அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து தேன்களை வந்து சேமித்து வைக்குமா. இந்த இந்தியன் தேனீக்களை மட்டும் நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு பக்கத்துல கூடுகள் கட்டி வருவாய்க்காகவும் தேனுக்காகவும் வந்து மக்கள் வந்து வளர்க்குறாங்க. இன்னொரு வகை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க கொசு தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய தேனி வகை. இந்த கொசு தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேனி வகை வந்து வீட்டின் அஸ்திவாரத்தோட அடிப்பகுதியில இருக்கும். அது மட்டும் இல்லாம மண் அதிகமாக எங்க இருக்குமோ அந்த இடத்துல வந்து சிறிதளவு ஓட்டைகள் போட்டு தங்களோட சின்ன சின்ன கூடுகள் அமைத்து அங்க வந்து தேனீக்களை வந்து சேமித்து வைக்குமா. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தேனீக்கள் வந்து ஒரு வருடத்துல ஏறத்தாழ 1,00,000 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ஒரு தேனி பறக்குமா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு தேனி வந்து பறக்குமா. அது மட்டும் இல்லாம இந்த தேனீக்களோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 தேனீக்கள் வந்து ஒன்றை ஒன்று பேசிக் கொள்றதுக்கு வந்து ஒரு விதமான நடனத்தை வந்து தேனீக்கள் வந்து ஆடுமா. அதை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு விதமான சத்தத்தோட சில இடங்கள்ல வந்து தேனீக்கள் வந்து பறந்து கொண்டே இருக்கும். அதை தான் வந்து அவங்க நடனம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கூடுகளுக்கு பக்கத்துல போன உடனே இந்த தேனீக்கள் வந்து கொட்டுறதுக்கான காரணம் அந்த தேனீக்கள் வந்து ராணி தேனீக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அல்லது தங்களோட கூட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேனீக்கள் எல்லாமே வந்து மனிதர்களை வந்து தாக்குமே தவிர மற்ற எந்த காரணங்களுக்காகவும் இந்த தேனீக்கள் வந்து தாக்குறதே வந்து கிடையாது. இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த தேனீக்களோட நிலைமை வந்து இன்னைக்கு வந்து அழிவின் விளிம்புல தான் வந்து இருக்குது. இந்த தேனீக்களோட இனத்தை பொறுத்த வரைக்குமே இந்த இனம் இல்லை அப்படின்னு சொன்னா மனித இனம் அடுத்த 100 வருடங்களுக்குள்ளாடி கண்டிப்பாக வந்து அழிந்து போய்விடும். அதுக்கான காரணம் தேனீக்கள் செய்யக்கூட மகரந்த சேர்க்கையை தான் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய பூக்கள், பழங்கள், காய்கறிகள் முதல் எல்லாமே வந்து இந்த பூமியில உயிர் சுழற்சி வந்து நடக்குது. இந்த தேனீக்கள் அழிந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து மகரந்த சேர்க்கை வந்து நடக்காது. நீங்க கேட்கல காற்று மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெகு சொற்ப விதமான மகரந்த சேர்க்கை மட்டுமே காற்று மூலமாக நடக்குமே தவிர தேனீக்கள் தான் 199 விழுக்காடு மகரந்த சேர்க்கையை இந்த தேனீக்கள் தான் வந்து செய்யுது. இப்படிப்பட்ட இந்த தேனீக்களோட தேன்கள் வந்து பண்டைய எகிப்துல வந்து கிருமி நாசினியமாக பயன்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா உணவுப் பொருட்களையுமே பண்டைய எகிப்தியர்கள் வந்து இந்த தேன்களை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இறந்த பிறகு உடல்களை பதப்படுத்துவதற்காக வந்து இந்த தேனை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தி இருக்காங்களாம். பதப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு விடயம் வந்து ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாம கடைகள்ல எல்லாமே போய் வாங்கி சாப்பிடுறோமே தேன்கள், அந்த தேன்கள் வந்து உண்மையாவே தேன்களா?
யாராவது வந்து தேன் வாங்கக்கூடிய அந்த பாட்டில வந்து திருப்பி பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. ஆனா உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா தேனீக்களால் சேகரிக்கப்பட்ட உண்மையான தேனுக்கு வந்து எந்த காலத்திலுமே வந்து எக்ஸ்பைரி டேட்டே வந்து கிடையாது. எந்த காலத்திலுமே அந்த தேனுக்கு வந்து அழிவும் வந்து கிடையாது. இருக்க அந்த தேனோட வீரியம் கூடிக்கொண்டுதானே இருக்குமே தவிர அந்த தேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. அதனால அடுத்த முறை நீங்க கடையில போய் தேன் வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து அந்த தேன்களை எல்லாமே வந்து வாங்கி பாருங்க. இப்படிப்பட்ட அருமையான இந்த தேனீக்களோட வகைகள் வந்து அழியும் நிலையில இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதை எப்படியாவது பாதுகாக்கணும். இந்த தேனீக்களை பாதுகாத்தால் தான் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சோறு, அது மட்டும் இல்லாம நமக்கும் சோறு அப்படிங்கிற எல்லா விடயங்களையுமே ஞாபகத்துல வைத்து இனியாவது வந்து செயலாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் வேற ஏதாவது டாபிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட்டும் பண்ணுங்க. பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா லைக் பட்டனை தட்டி விடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.